செழிப்பாக இருந்த காடு ஒரு நாள் வறண்டு இருக்கிறத பார்த்து ஆமைக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சு. ஒரு உடஞ்ச பானையை கண்டுபிடிச்ச அந்த ஆமை பக்கத்தில் இருந்த ஆற்றுல இருந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்து அந்த பானையில் நிரப்பிக்கிச்சு. அதுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் அது எடுத்து வச்சுக்கிச்சு. ஓட்டு மேலே பானையை வச்சுக்கிட்டு கொஞ்சம் தூரமாக நடந்து போயிட்டு இருந்துச்சு. எங்கெங்கெல்லாம் இலை செடியெல்லாம் காஞ்சு போயிருக்கோ அந்த இடத்துல கொஞ்சமாக தங்கிட்ட இருக்கிற தண்ணியை ஊற்றுச்சு. ஆமை பண்ணுறதை பார்த்து அதோடைய நண்பர்கள் எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த ஆமை அதை எதையுமே கண்டுக்கல. மறுபடியும் எல்லா இடத்துக்கும் மெதுவாக நடந்து போய் செடிக்கு தண்ணி எல்லாத்தையும் ஊற்றுச்சு. கொஞ்ச நாள்லையே இலைங்க எல்லாம் தழைச்சி வர ஆரம்பித்து பூக்களும் பூக்க ஆரம்பிச்சுது. இதை பார்த்ததும் அந்த ஆமைக்கு ரொம்பவே சந்தோஷமாக போச்சு. தூரத்தில் இருந்தே அதோட காட்டை பார்க்கும் பொழுது அதுக்கு ரொம்பவே பெருமையாக இருந்துச்சு. அந்த காடு மறுபடியும் பசுமையாக பட்டாம்பூச்சி பறக்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதை பார்த்த அதோட நண்பர்கள் எல்லாரும் ஆமையை பாராட்டினாங்க. அந்த ஆமை அதோட விடாமல் வேற எங்கெல்லாம் வறண்டு இருக்கோ அங்கே இருக்கிற எல்லா இடத்துக்கும் போய் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சுது. ஸ்லோவாக ஹெல்ப் பண்ணாலும் அதுவும் ஹெல்ப் தானே.